உலகளாவிய அளவுல இது ஒரு எமர்ஜென்சி. நாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. யார் அந்த IEA அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 55 பில்லியன் பேரல் தேவை. அப்படின்னா 55 லட்சம். உள்நாட்டுல உற்பத்தி இருக்கே, நம்ம கிட்ட எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தாம தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த சூழ்நிலைய 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி பிறகு அதை பற்றி பேசல. இடையில 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவம் 500 பில்லியன் டாலரா, 45 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலையா? அப்ப நம்ம அம்பானி அதானி இதுல வரலையான்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ ஒரு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியில இருக்கோம். IEA அமைப்பு 400 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்றாங்க. உலகளாவிய அளவுல இது ஒரு எமர்ஜென்சி. நாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. யார் அந்த IEA அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா உட்பட 32 நாடுகள் அதில் உறுப்பினர்களா இருக்காங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு என்ன தோணுது? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, விலை ஒண்ணு ஏறலையே, ஏதோ தற்காலிக தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் இந்தியால இருக்கவங்க நினைக்கிறாங்க. ஆனால்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு கோபம் வரலாம். விலை ஏன் இப்போ ஏறலன்னா, இன்னும் சில நாட்களில் 5 மாநில தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகுது. இதே மாதிரி 2022ஆம் ஆண்டும் ஒரு 5 மாநில தேர்தல் வந்தது. அப்போ கச்சா எண்ணெய் விலை எப்படி இருந்தது, பெட்ரோல் விலை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் தரவுகளோட உங்களுக்கு சொல்ல போற. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறுமா ஏறாதா, எப்ப ஏறும், வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே இது எமர்ஜென்சி நிலைமை தான். ஏன் IEA யாரு? முதல்ல இந்த IEA இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி யாருன்னு பார்க்கலாம். 1973ஆம் ஆண்டு அரபு நாடுகள் எண்ணெயை தரமாட்டோம் அப்படின்னு சொன்னப்ப உலக நாடுகள் எல்லாம் மிரண்டு போய் உருவாக்குனது தான் இந்த அமைப்பு. இதை கட்டுப்படுத்துறது யார் தெரியுமா? இதுல எந்த ஒரு நாடும் பாஸ் இல்ல. ஆனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட ஆதிக்கம் இதுல அதிகம். இதோட தலைமையகம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ்ல இருக்கு. இதுல மொத்தமா 32 நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல முக்கியமான நாடுகள்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் தென்கொரியா. ஒரு நாடு IEA அமைப்புல உறுப்பினரா இருக்கணும்னா குறைஞ்சது 90 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இருப்பில் வச்சிருக்கணும். அதுதான் ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் மாதிரி தேவைப்படும் போது கொடுப்பாங்க. உலக நாடுகள் எல்லாமே மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை பயன்படுத்துறாங்க. அப்படி பார்த்தா ரிலீஸ் பண்ற 400 மில்லியன் பேரல் மொத்தமா 4 நாளைக்கு தான் வரும். ஆனா நிறைய நாடுகளுக்கு உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறதுனால எந்தெந்த நாடுகளுக்கு தேவை இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த 400 பில்லியன் பேரலை பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு பேரல் தேவை அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க இல்லையா? நான் அதுக்கான பதில சொல்றேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 55 பில்லியன் பேரல் தேவை. அப்படின்னா 55 லட்சம். உள்நாட்டுல உற்பத்தி இருக்கே, நம்ம கிட்ட எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா 7 லட்சம் பேரல்கள். இதை தாண்டி மீதி இருக்கிற 48 லட்சம் பேரல்கள் தினமும் நமக்கு தேவை. இதை இறக்குமதி மூலமா தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மால் மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெயை சேமித்து வைக்க முடியாது. நம்ம நாட்டுக்கு தேவையான ரிசர்வ்ஸ் நம்ம கிட்ட ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த IEA மட்டும் எப்படி 90 நாட்களுக்கு இருப்பு வச்சிருக்காங்கன்னா, பூமிக்கு அடியில மிகப்பெரிய உப்பு குகைகள் மாதிரி அமைப்புல அவங்க இந்த ரிசர்வ் வச்சிருக்காங்க. சில பேர் பூமிக்கு மேலையும் வச்சிருக்காங்க. மொத்தத்துல அவங்க கிட்ட 90 நாட்களுக்கு தேவையான ரிசர்வ் இருக்கு. இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அவங்க சமாளிக்க போறாங்க, நமக்கு உதவ போறாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க ஒண்ணும் கச்சா எண்ணெயை நமக்கு ஃப்ரீயா தரப்போறது கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலைக்கு தான் கச்சா எண்ணெயை நமக்கு கொடுக்க போறாங்க. சரி, கச்சா எண்ணெய் விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்குல $71 என்ற அளவில் இருந்தது. மார்ச் 12ஆம் தேதி கிட்டத்தட்ட $101 என்ற அளவில் இருக்கிறது. அப்படின்னா அந்த $101 என்ற அளவை கொடுத்துதான் நம்ம புதுசா வரக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்கி
வாங்கி ஆகணும். ஐஏஏ இந்த எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வரும்போது கச்சா எண்ணெயின் விலை படிப்படியா குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 15% வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்போதைக்கு விற்கக்கூடிய நாடுகளுக்கு லாபம், போக போக பொதுமக்களாகிய நமக்கும் லாபம். விலை ஒண்ணு ஏறலையே, கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தாம தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த சூழ்நிலைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். சரியா 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். 2022ல ரஷ்யா யுக்ரைன் போர் பிப்ரவரி 24 தொடங்குச்சு. அன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $99. அடுத்த நாளே 3 டிஜிட் ஃபிகர் 100 தாண்டிடுச்சு கச்சா எண்ணெயோட விலை. ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்க கூடாது, ரஷ்யா கிட்ட யாருமே கச்சா எண்ணெயை வாங்க கூடாதுன்னு மார்ச் 8 2022 அன்னைக்கு அமெரிக்கா தடை போட்டாங்க. அன்னைக்கு மட்டும் $139 அப்படிங்கிற அளவுக்கு உச்சத்துக்கு போச்சு கச்சா எண்ணெயோட விலை. கொஞ்சம் குறைஞ்சாலும் தொடர்ந்து $120 அப்படிங்கிற அளவுலயே தான் இருந்துச்சு. இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் மாசத்துல திரும்பவும் $123 அப்படின்னு உயரத்துக்கு போச்சு. இதனால ஐஏஏ கொஞ்சம் கொஞ்சமா அவசர கால விடுவிப்பு அப்படின்னு எண்ணெய வெளியில கொடுக்க தொடங்கினாங்க. இப்ப இருக்கிற அதே சூழ்நிலை அப்பவும் நடந்துச்சு. அப்ப 182 மில்லியன் கச்சா எண்ணெய் பேரல்கள். பிறகு ஆகஸ்ட் மாச கடைசியில தான் $97 அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இறங்கு முகம்தான் டிசம்பர் மாதத்துல பழைய 75 அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. அந்த சமயத்துல தான் நமக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சுது. ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல நம்ம பிரதமர் மோடி துணிச்சலா ஒரு முடிவு எடுத்தாரு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கும், நாங்க வாங்க போறோம் அப்படின்னு மோடி முடிவெடுத்தாரு. நமக்கு அது எந்த அளவுக்கு லாபகரமா இருந்தது பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்னா அப்படி ஒரு டிஸ்கவுண்ட். பேரலுக்கு $25 இருந்து $30 வரைக்கும் தள்ளுபடி, பாதி விலைக்கு கிடைச்சதா கூட செய்திகள்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேரல் $35 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொடுத்துச்சு ரஷ்யா. அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இந்தியா கை கொடுத்துச்சு, வணிகத்தை கொடுத்து டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கிச்சு. அதோடைய பலன் நமக்கும் கிடைச்சது. சரி, இப்படியெல்லாம் இந்தியா ரஷ்யாவோட வணிகம் பண்றத பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா இருக்குமா? அங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட். ஆகஸ்ட் 2025 தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்க வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குறது உக்ரைன்ல நடக்கிற அந்த போருக்காகவே பணம் கொடுக்கறது மாதிரி இருக்கு, அதனால இதை நிறுத்தணும். இந்தியா ரஷ்ய எண்ணெய்க்கான உலகளாவிய மார்க்கெட்டா இருக்கு, தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை ரஷ்யாவுக்கு காசாக்கியும் கொடுக்குது அப்படின்னு பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில கொளுத்தி போட்டாரு. அதே ஆகஸ்ட் மாதம் தான் ட்ரம்பும் இந்தியாவை மிரட்டினாரு. நீங்க என்ன ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, நான் விதிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி 50% இறக்குமதி வரியை விதிச்சு இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்திய வணிகர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் எப்படி மிரட்டினா இந்தியா அமைதியா வேடிக்கை பார்க்கல. ஆகஸ்ட் 10 நம்ம பிரதமர் மோடி காட்டமா ஒரு பதிலடி கொடுத்தாரு. இது 140 கோடி மக்களோட பிரச்சனை, ஏன் நாட்டோட பிரச்சனை. அதனால 140 கோடி மக்களோட எரிசக்தி பாதுகாப்புல எந்த சமரசமும் செய்ய மாட்டேன், அதுக்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு பிரதமர் மோடி ரொம்ப உறுதியா பேசினாரு. இதுக்கு இடையில உனக்கும் வேணாம் எனக்கு வேணான்னு அமெரிக்கால ஒரு நாடகம் நடந்துச்சு. பிப்ரவரி 20 அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்போட சில அவசர கால வரிகளை சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சாங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகமா அப்படின்ற கேள்வியை பலர் எழுப்புனாங்க. காரணம் என்னன்னா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இரு நாடுகளும் ஒரு சமரசம் செஞ்சாங்க. 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி பிறகு அதை பற்றி பேசல. இடையில 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்கள் என்ன, அதையும் நம்ம பார்த்துடலாம். 2026 பிப்ரவரி 2 அன்னைக்கு பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் தொலைபேசி வழியா பேசிக்கிட்டாங்க. அப்ப ஒரு மெகா டீல் உறுதியாச்சு. அதன்படி பார்த்தா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை குறைச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா கிட்ட இருந்து $500 பில்லியன் கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடிக்கும் மேல அவ்வளவு மதிப்பிலான எரிசக்தி பொருட்களை வாங்க இந்தியா ஒத்துக்குச்சு. இதுக்கு கைமாறா ட்ரம்ப் இந்தியா மீதான வரிய
18% குறைச்சிட்டாரு. அமெரிக்காவுடனான இந்த மிகப்பெரிய ஒப்பந்தத்துல வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அமெரிக்க தரப்பினர் மார்ச் 2026 புதுடில்லியில முறைப்படி கையெழுத்திட போறதா செய்திகள் வந்திருக்கு. ஓ, $500 பில்லியன் 45 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலையா? அப்ப நம்ம அம்பானி அதானி இதுல வரலையான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. அம்பானி அமெரிக்காவுக்கு போக போறாரு. ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல ஒரு பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க போறாரு. ட்ரம்ப் மோடி இடையிலான அந்த $500 பில்லியன் எரிசக்தி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாதான் அமெரிக்காவிலேயே எண்ணெயை சுத்திகரிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மெகா பிளான போட்டிருக்காங்க. 140 கோடி மக்களுடைய எரிசக்தி பாதுகாப்பை ஒரு வழியா பத்திரமா இந்தியா அமெரிக்கா கையில ஒப்படைச்சிருச்சு. இதனாலதான் பல பேர் கேள்வி கேட்க தொடங்கினாங்க. இதற்கு இடையில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, பிப்ரவரி 2 பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதற்கு 3 தினங்களுக்கு முன்புதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான போட்டோ வீடியோக்கள் எல்லாம் வெளியாச்சு. அதனால எதிர்க்கட்சிகள் இன்னும் அரசாங்கத்தை விமர்சிக்க கூடியவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடிக்கு சம்பந்தம் இருக்குதா? அதனாலதான் இந்த 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவையை நீங்க சமரசம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு உடனடியா அரசு தரப்புல இருந்து மறுப்பு வந்தாலும் இன்றைக்கும் அந்த விமர்சனத்தை துடைத்து எறிய முடியாமல் ஒரு தவிப்பில் தான் இருக்கிறது இந்திய அரசாங்கம். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கின அந்த பிளாஷ்பேக்கை தொடர்ந்து நம்ம இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொருத்தி பார்த்தோம். இதுல கொஞ்சம் அரசியல் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால திரும்பவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுக்கப்புறமா பெட்ரோல் டீசல் விலை உயருமா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. திரும்பவும் அதே காலகட்டம் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கின இடத்துக்கே போனா அந்த சமயத்துல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் நவம்பர் 2021 இருந்து மார்ச் 21, 2022 வரைக்கும் சுமார் 137 நாட்கள் பெட்ரோல் விலை உயர்த்தப்படவே இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு பிறகு, அதாவது மார்ச் 10 தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்கள்லயே மார்ச் 22 தேதியிலிருந்து பெட்ரோல் விலை அதிரடியா உயர தொடங்குச்சு. ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்த அந்த சமயத்துல தான் இந்தியாவில் தேர்தலும் நடந்துச்சு. 5 மாநிலங்களுக்கான தேர்தல். ரொம்ப முக்கியமா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர். அப்போ சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருந்தது. அது உயர்ந்துகிட்டே இருந்தாலும் இந்தியாவில் நவம்பர் 2001 இருந்து மார்ச் 21, 2022 வரைக்கும் சுமார் 137 நாட்கள் பெட்ரோல் விலை உயர்த்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 10 தேதியிலிருந்து மார்ச் 7 வரைக்கும் 7 கட்டங்களா தேர்தல் நடந்துச்சு. மார்ச் 10 முடிவுகள் வெளியாச்சு. சரியா 12 நாட்கள் கழிச்சு மக்களுக்கு அதிர்ச்சி. 16 நாட்கள்ல 14 முறை அடுத்தடுத்து விலை உயர்வு. பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் ஏறுச்சு. மக்கள் புலம்புனாங்க, எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாங்க. மே 21 அன்னைக்கு கலால் வரிய குறைச்சது அரசு. பெட்ரோலுக்கு 8 ரூபாய், டீசலுக்கு 6 ரூபாய். 10 ரூபாய் ஏறின பெட்ரோல் விலை 8 ரூபாய் குறைஞ்சதும் மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. அந்த 2 ரூபாயும் குறைஞ்சிச்சு தெரியுமா? எப்போ? 2024 பொது தேர்தல் வந்துச்சு இல்லையா? தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு 2 தினங்களுக்கு முன்பு 2 ரூபாயை குறைச்சு மக்களை சந்தோஷப்படுத்தினாங்க மத்திய அரசாங்கம். சரி, இப்போ அதே நிலைமைக்கு தான் திரும்பவும் வந்திருக்கோம். பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்பவும் 5 மாநில தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி. தேர்தல் தேதி இன்னும் சில தினங்கள்ல அறிவிக்கப்பட போகுது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது விலை குறையுமா? இல்ல காத்திருந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மே மாசத்துல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏத்துவாங்களா? சர்வதேச அரசியலா இருந்தாலும் சரி, உள்ளூர் அரசியலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்போ எப்படி உருவது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இருக்கிற அரசியல், இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு தரவுகளோட தந்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனாலும் இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நமக்கு இது குறித்த தெளிவான புரிதல் இருந்தாதான் தேவைப்படும் போது அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். தேர்தல் சமயத்துல அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்கலாம்.